அடுத்தடுத்து வாகன ஓட்டிகள் சாலையில் சறுக்கி விழுந்த காட்சிகள்தான் இவை. புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் கீழவாஞ்சூர் பகுதியில் உள்ள துறைமுகத்திற்கு கப்பல் மூலம் இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி ரயில் மட்டுமின்றி சாலை மார்க்கமாக நாகை, திருவாரூர் மாவட்டங்கள் வழியாகவும் காரைக்கால் வழியாகவும் டாரஸ் லாரிகளில் எடுத்துச் செல்லப்படுகிறது. லாரிகளின் கொள்ளளவை விட கூடுதலாக நிலக்கரியை ஏற்றிச் செல்வதால் வளைவு பகுதியில் திரும்பும் போது லாரிகளில் இருந்து சாலை ஓரமாக நிலக்கரி கொட்டிக்கொண்டே செல்வதாக கூறப்படுகிறது. சாலை ஓரம் கொட்டிச் செல்லும் நிலக்கரி துகள்கள் சாலையில் தேங்காமல் சுத்தப்படுத்த பொறுப்பேற்றுள்ள துறைமுக நிர்வாகம் பணிகளை முறையாக கண்காணிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் காரைக்கால் நடுவோடுதுறை தேசிய நெடுஞ்சாலை வளைவு பகுதியில் செல்லும் இருசக்கர வாகனங்கள் நிலக்கரி துகள்கள் மீது ஏறி நிலை தடுமாறி சறுக்கி கீழே விழுந்து விபத்தில் சிக்குவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வெள்ளிக்கிழமை காலை முதல் மதியம் வரையில் சுமார் 7 பேர் அடுத்தடுத்து கீழே விழுந்து விபத்துக்குள்ளாயினர். குறிப்பாக 2 மணி நேரத்தில் 6 பேர் தொடர்ச்சியாக விபத்துக்குள்ளாகி கை கால்களில் காயமடைந்த தகவல் அறிந்து நமது செய்தியாளர் சம்பவ இடத்திற்கு செல்வதற்குள் 7வதாக ஒரு விபத்து ஏற்பட்டு சேகர் என்ற இருசக்கர வாகன ஓட்டி கையில் காயத்துடன் சட்டை கிழிந்து சாலை ஓரமாக அமர்ந்திருந்தார். நான் ஒரு கும்பாபிஷேகம் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். வர வழியில் இந்த டர்னிங்ல ஸ்லோவாக தான் ஆக்சுவலாக வளைஞ்சேன். பார்த்தா நிலக்கரி ஃபுல்லாக கொட்டி கிடந்த உடனே ஸ்லிப் ஆகி ஸ்கிட் ஆகி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தோடனே எனக்கு டேமேஜ், வண்டி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு. டேமேஜ் ஆனால் சரி ஓகே நான் தான் அடிபட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு சரி அக்கம் பக்கத்தில் பார்த்தா நிறைய பேர் இந்த மாதிரி அடிபட்டிருக்காங்க. இப்படி அலட்சியமாக விட்டாங்கன்னா இந்த மாதிரி வரவங்கலாம் ஜஸ்ட் ஏதோ ஒரு உயிர் சேதம் ஆச்சுன்னா என்ன சார் ஆகுது சொல்லுங்க. இப்பகுதி மக்கள் நகராட்சி மற்றும் அரசு துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அந்த பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் தாமாக முன்வந்து விபத்துக்களை தடுப்பதற்காக நிலக்கரி துகள்களை கூட்டி பெருக்கி துடைப்பத்தால் அப்புறப்படுத்தினர். நிலக்கரி காலையில் நேரத்தில் போறது கிடையாது சார். நைட்டு மட்டும்தான் இந்த நிலக்கரியை கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது அவ்வளோ கறி சார். இங்க கரியில காலையிலேருந்து 10 பேர் சார். இன்னைக்கு காரைக்கால் ஜிஹெச்ல 10 பேருக்கு மேல இன்னைக்கு அட்மிஷன் ஆயிருக்காங்க சார். இது ஏற்கனவே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இங்க ஒருத்தவங்க உயிர் சேதம் இருந்துச்சு சார். இது பிரச்சனை நடந்தோடனே இங்க வேலை செய்யற பசங்க, சிமெண்ட் கடையில வேலை செய்யற பசங்க இதை நம்மளை பார்த்துட்டு நம்மள தெரிஞ்சவங்கன்னு பார்த்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா அந்த பசங்க இன்னைக்கு சுத்தம் பண்ணிருக்காங்க சார்.